ப்ரொஃபஷனல் வேல்யூஸ், என்ன தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலுக்கான ஒரு தர்மம் இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கிறது. அதற்கடுத்தது சோஷியல் வேல்யூ சிஸ்டம், சமுதாய ஒழுங்கு என்று சொல்லுகிறோம். நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், மதம் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நம்பிக்கை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அனைவரோடும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தால்தான் அங்கே மகிழ்வு இருக்கும். அதற்கடுத்தது நேஷனல் வேல்யூஸ் என்று சொன்னால் தேசிய ஒழுங்கு என்று சொல்லுகிறோம். ஏன்னா எத்தனை மதங்கள் இருந்தாலும் மொழிகள் இருந்தாலும் இந்தியன் என்கிற பெருமை நமக்கு இருக்கிறது. செப்பு மொழி 18 உடையாள் என்றாலும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று மகாகவி பாரதி பேசுகிறார். ஆகவே நேஷனல் வேல்யூ சிஸ்டம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதற்கடுத்தது குளோபல் வேல்யூ சிஸ்டம், திங்க் லோக்கலி, திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி என்று சொல்லுகிறோம். உலகமெல்லாம் ஒரு பூமி என்பது ஒன்றாக இருக்கிறது. இங்கே நான் செய்யக்கூடிய தவறு எதிரே இருக்கக்கூடிய நாட்டை பாதிக்கிறது, மனித